நீர் மல்க ஐயோ! மாபெரும் பாவத்த நாம செய்ய போறோமே! ராஜ்ய ஆசைக்காக நம்மளுடைய உறவினர்களையே நாம கொல்ல போறோமே! அப்படின்னு சொல்றான். ஸோ இந்த மாரி மனம் அவன் நோகுறதுக்கான காரணம் என்ன? ஏன்னா, அவன் இளகிய மனதோட இருக்கான். சாதுவான குணத்தோட இருக்கான். மென்மையான குணம் கொண்ட கிருஷ்ணரோட பக்தனா இருக்கிறதுனால தான் அவனுக்கு இப்படியெல்லாம் தோணுது. ஆனா எதிர் தரப்புல இருக்கிற திருதராஷ்டிரன் மகன்களுக்கு அதெல்லாம் தோணவே இல்லையே! எப்படியாவது இந்த போர் நின்றாதா? அப்படின்னு தான் அர்ஜுனன் பார்க்குறான். ஆயுதமின்றி எதிர்த்து நான் போரிடாமல் இருக்கிறேன். அதையும் மீறி திருதராஷ்டிரி மகன்கள் என்ன தாக்குனாலும் அது எனக்கு நன்மையே தரும் அப்படின்னு சொல்றான். சத்திரிய போர் நெடிப்பறி ஆயுதமற்ற நிராயுத பாணியா ஒருத்தன் போர்க்களத்துல நிக்கிறான் அப்படின்னா, ஆயுதம் ஏந்திய எதிராளி அவனை தாக்கக்கூடாது. அதையும் மீறி திருதராஷ்டிரன் என்ன தாக்குனாலும், அப்படி இருக்கிற சூழ்நிலை கூட நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்றான் அர்ஜுனன். இப்படியெல்லாம் அர்ஜுனன் சொல்லிட்டு, தன்னுடைய வில்லையும், அம்பையும் தூரத்துல தூக்கி எறிஞ்சிட்டு, தன்னோட ரதத்துல ஏறி உட்கார்ந்திருக்கான். அவனுடைய மனம் அப்படின்றது ரொம்ப சோகத்துல ஆழ்ந்திருக்கு அப்படின்னு சஞ்சயன் சொல்றான். இளகிய மனசுடைய முகுந்தனுடைய பக்தன் தான் ஆத்ம ஞானத்திற்கு தகுதியானவன். அத்தியாயம் 1 இந்த ஸ்லோகத்தோட முடிவடையுது. இந்த முதல் அத்தியாயத்துல 46 ஸ்லோகங்கள் நாம பார்த்திருக்கோம். ஒன்னொன்னு ரொம்ப தெளிவா அந்த வசனத்துல குறிப்பிடப்பட்ட உட்பொருள் கருத்து என்ன அப்படின்றத டீட்டெயிலா நாம பார்த்திருக்கோம். அடுத்த அத்தியாயம் 2 74 ஸ்லோகங்களோட இருக்கு. அது என்ன அப்படின்றத நெக்ஸ்ட் சீரீஸ்ல பார்க்கலாம்.